வாங்க, ஒரு லெட்டர் போட்டுட்டு வரப்படாதோ? அட்டு புத்த மாதிரி வர்றேன். இன்னைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்படி வெளியே நிக்காதீங்க, உள்ள வாங்க. என்ன அப்படி பாக்குறேன்? நான் தான் கல்யாணி. உள்ள வாங்க, வாங்க. வாங்க, உட்காருங்க. இருங்க, நான் இப்பவே வந்துடுறேன். I am sorry. மறந்துட்டேன். பரவாயில்ல, என்னைக்கோ ஒரு நாள் தானே. வேண்டாம் வேண்டாம், நீ சிரமப்படுறாய். இந்தாங்க, காஃபி சாப்பிடுங்க. டிகாஷன் காஃபி, அதான் உங்களுக்கு பிடிக்குமே. கல்யாணி, நீ எப்படி இருக்காய்? அதான் பாக்குறேளே, நீக்கு என்ன குறைச்சல்? வேளா வேலைக்கு சாப்பிட்டு நன்னா உடம்ப வளர்த்து வச்சிருக்கேன். மனசுதான் இடிப்பட்டு காயப்பட்டு ரணம் ஆயிடுத்து. பிடிவாதம் பிடிக்காதே கல்யாணி. அரண்மனை மாதிரி வீடு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து வேலை செய்ய வேலைக்காரங்க. ஒன்ன நான் அருங்காம பூ மாதிரி வச்சுக்க இப்பவும் நான் தயாரா இருக்கேனாக்கும். என்ன ஞாபகம் இருக்கா? என்ன பெண்பாக்க வந்தேளே, அப்போ பஜ்ஜியும் சொச்சியும் சாப்பிட்டுட்டு என்ன பாட சொன்னேன். என்ன பாட்டு பாடினேன்னு சொல்லுங்க. நான் புரோச்சேவா எவருரான்னு பாடினேன். நன்னா ஞாபகம் வச்சுருக்கேன். நன்னும் புரோச்சேவாடு எவருரான்னு கேட்டேன். நான் தான் என் கழுத்துல 3 முடிச்சு போட்டேன். அன்னையில இருந்து 10 வருஷம் நீக்கு உன்னை பிடிக்கிறதுடேன்னு சொன்னேன். அந்த பாட்டுக்காரிய பார்த்த உடனே நான் உங்களுக்கு திகட்டி போயிட்டேன். என்ன ஊதாசனை படுத்திட்டு அவளை ஆத்தோடு சேர்த்துட்டேன். அவ இறந்து போய்தான் 7 வருஷம் ஆச்சு கல்யாணி. அவ போயிட்டதுனாலதானே என்ன பார்க்க வந்திருக்கேள். அவ உயிரோட இருந்தா என்ன மதிச்சிருப்பேளா? விடுங்கண்ணா. குருவாயூரப்ப அவன் மனசை மாத்துவாங்கிற நம்பிக்கையில நான் காலம் பூரா காத்துக்கிட்டு இருப்பேன் கல்யாணி. நான் பரவட்டுமா? சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ற யோகிதை கூட நெக்கு இல்லைன்னா நீங்க புறப்படுங்க. தா தை தித் தித் தை 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 தா தை தித் தித் தை. வாங்க வாங்க. அதான் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. வாங்க வந்து பாருங்க. பாத்தீங்களா என் பொண்ணு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். சூர்யா இங்க வாமா. இதான் என் பொண்ணு. உன் உயரம் என்னம்மா? 5 அடிக்கு கொஞ்சம் கம்மி. 4 அடி 11 அங்குலமா? ஆமா, இப்ப என்ன படிக்கிற? The Other Side of Midnight. என்னது? English novel. அட்டேங்க அப்பா, பெரிய படிப்பு தான் போல் இருக்கு. ஆமா, இந்த டான்ஸை தவிர நீ வேற என்னென்ன கத்துக்கிட்டு இருக்க? Karate, Kung Fu, Judo, Kirna Dirna. கிர்னா டிர்னாவா? அதானே, எனக்கு தெரியாம இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்ட? அதென்னமா அது? கிர்னா டிர்னா? அதான் தேவையில்லாம நிறைய கேள்வி கேக்குறவங்கள மாறி மாறி கண்ணத்துல அரையிறது. குழந்தைகிட்ட வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்? கிடையாது, நீ போய் ஆடுமா. வணக்கம், இவர்தான் தபேலா மாஸ்டர். ஓஹோ, பேஸ் பேஸ். நீங்க பரதநாட்டியத்தை தவிர தபேலா கூட வாசிப்பீங்களா? அவர் வேற இவர் வேற. இவர் வேற அவர் வேறயா? அவர் மாதிரி இவரு, இவர் மாதிரி அவரு. எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே. எவரு மாதிரி எவரு? இந்த தபலா இருக்குதே அதுதான் அவரு. இந்த டான்ஸ் இருக்குதுல்ல அது இவர் இல்லையே. என்னங்க இது? எனக்கே புரியலைங்க. ஐயோ நிறுத்துங்களேன், என்ன குழப்பம்? நேராவே பாத்துருங்களேன். ராஜரத்னம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். ராஜரத்னம். நான் ராமரத்னம். என்னங்க இது? 2 பேரும் ஒரே மாதிரி பக்கத்துல பக்கத்துல நிக்கிறாங்க. ஏங்க நாங்க என்ன ட்ரிக் ஷாட்டா காட்டுறோம்? 2 பேரையும் ஒன்னா கொண்டாந்து நிறுத்தி இருக்கோம். இவங்க ரெட்ட பிறவிங்க. ஆமா, சார் ஒரிஜினல், இவர் கார்பன். நாங்க மந்தவழி பிரதர்ஸ்.
முதல்ல டான்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் ஏற்பாடு பண்றதா இருந்தேன். அவர் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டாரு. 2 பேரும் எடுத்துக்கிட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க அதான் ஹோல்சேலா புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாடம் போதும், போயிட்டு நாளைக்கு வாங்க. நீங்க வாங்க வாங்க. இவன் என் மகன் ரமேஷ், தபலா கத்துக்கிறான். வருங்கால ஜாகிர் ஹுசைன். யாரு? நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு அவரா? ஐயோ, அவருக்கு தபேலா எல்லாம் வாசிக்க தெரியாது. இவ சொல்றது பிரபல தபேலா வித்வான் ஜாகிர் ஹுசைன். ஓஹோ, ஜாகிர் ஹுசைனா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, தபேலா வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு. அப்படியா? அதை விடுங்க. என் பொண்ணு சூர்யா இருக்காளே, இன்னும் 1 வருஷம் கழிச்சு பாருங்க, அகாடமியா அவ பின்னாடி சுத்த போகுது. அவ்வளவு நல்லா ஆடுமா? அவ என்ன ஆடுறது, நானே ஆடுவேனே. உங்களுக்கு வள்ளுவர் ராமையா பிள்ளைய தெரியுமோ? அவர்கிட்ட நான் டான்ஸ் கத்துக்க போனேன். ஒரு 10 நிமிஷம் தான் சார் நான் லேட்டா போயிட்டேன். அதுக்குள்ள இந்த நித்திய சூடாமணியின் பட்டம் வாங்கியிருக்காங்களே கமலா, அவங்க முந்திக்கிட்டாங்க. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, நான் இங்கேயே இருக்கேன். இல்லன்னா இந்த பட்டம் இவளுக்கு கிடைச்சிருக்கும். பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலின்னு இவ ஆடிக்கிட்டு இருப்பா. கையில வெத்தலை பொட்டியோட இவ பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்பவும் நீங்க தான் என் புருஷனா? பிராப்தம். சூர்யா, இங்க வாமா. சார் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. தரகர். ஏன்பா மாடு வாங்க போறீங்களா? சிச்சி, அவர் மாட்டு தரகர் இல்லடா, கல்யாண தரகர். ஏன்பா ரமேஷ் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அவன் இன்னும் 8ஆவதே முடிக்கலையே. வாய் முடி வாயாடி கழுத. நீங்க உட்காருங்க. நீ போய் சாரு காஃபி எடுத்துட்டு வா போ. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சும்மா ஆட்டமும் பாட்டமும் கல கலன்னு அட அட அடா. உள்ள போச்சே வாயாடி பொண்ணு, அத நான் சும்மா விட போறதில்ல. இனிமே அதுக்கு நான் தான் ஒரு நல்ல வரலா கொண்டு வர போறேன். உங்ககிட்ட கை நிறைய கமிஷனும் வாங்க போறேன். அதானே. என்ன இப்படி குலுங்குது? என்ன ஆச்சு? வண்டி வழக்கம் போல நின்னு போச்சு. என்ன போச்சுன்னு சொல்லாதீங்க, ஏக்தம் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்க. சுமாரடே, எனக்கே கையும் ஓடல காலும் ஓடல. உங்க காரும் ஓடல, உங்க கையும் காலும் ஓடலைன்னா எப்படி தியேட்டருக்கு போறது? அது கொஞ்சம் தள்ளினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்னு எனக்கு தோணுது. இப்படி தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த காருக்கு ஒரு என்ஜின் தேவையா? சம்பளத்துக்கு ஒரு ஆள் வச்சா போறது. பை பை, நான் வரேன். டேய் கண்ணா, கை விட்டுறாதடா. இத்தனை நாள் உனக்கு சோறு போட்டு வளர்த்தவன்டா. அதுக்கு இந்த காரை இத்தனை நாள் தள்ளனதுக்கு சரியா போச்சு. எனக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ் இருக்கு, நான் போறேன். பாரு, இவனை கொஞ்சம் பாரு. ஒரு வார்த்தை சொல்லு, 2 பேரும் சேர்ந்து ஒரு அசக்கினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுமே. என்னங்க நீங்க? என்னால காரெல்லாம் தள்ள முடியாது. நான் டான்ஸ் பார்க்க போறதுக்காக சோஷியல் மேக்கப் போட்டிருக்கேன். அதெல்லாம் கலைஞ்சு போகும். அப்புறம் எப்ப மேக்கப் போட்டு எப்ப டான்ஸ் பாக்குறது? அப்பா, கொஞ்சம் அந்த காரை கொஞ்சம் தள்ளி விட. காரை தள்ளணுமா? ஒரு 20 ரூபா தெரியா? 20 ரூபாயா? 20,000 ரூபா கொடுத்து கார் வாங்குவீங்க, தள்ளுறதுக்கு ஒரு 20 ரூபா கொடுக்க கூடாதா? கைய குடியா. எதுக்குடா? எங்க அப்பா காருக்கு 20,000 ரூபாய் மதிப்பு போட்ட பாரு. உன் தயாளு குணம் வேற யாருக்கும் வராதியா. பாவி பெத்தியே. 20 ரூபா ரொம்ப அதிகம்யா. 2 ரூபா தரையா. அடப்பா, அவனும் போயிட்டான், நீங்களும் தள்ள மாட்டீங்க. இந்த காரை நான் எப்படிதான் கரை சேர்க்கிறது? எனக்கு ஒரு யோசனை. சொல்லு. பேசாம இந்த காரை இங்கேயே விட்டுட்டு நம்ம டாக்ஸில போயிடுவோம். கார்பரேஷன் லாரி வந்து உங்க காரை அள்ளிக்கிட்டு போகட்டும். இதுக்கு ஒரு விடிவு காலம், நமக்கு ஒரு நல்ல காலம். அப்படிலாம் சொல்லாத பாரு. உன்னை கல்யாணம் பண்ண கையோட இந்த காரை நான் வாங்கினேன். இதை விட்டு பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. உன்ன எதையாவது சொல்லி சென்டிமெண்ட்ட தொட்டுடுவீங்களே. ரமேஷ் வாடா, நம்ம அப்பா பாவண்டா. உனக்கும் நான் அப்பாவா? சரி புருஷன், வாடா. போடா, உதைக்காதடா, வீல் கழண்டுக்கும். தள்ளு போ. என்ன பண்றீங்க? என்னங்க உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி தள்ளிக்கிட்டே தியேட்டருக்கு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. உன் எரிச்சல் எனக்கு புரியுது பாரு, காருக்கு புரிய மாட்டேங்குதே. அப்பா, அவன் 20 ரூபாய் கேட்டான், எனக்கு அந்த 2 ரூபாயாவது தருவியா? ஏன்டா கேக்குறது கேக்குற, எனக்கு சேர்த்து கேளேன்டா. வண்டி ஸ்டார்ட் மாத்திரம் ஆகட்டும், நீங்க எதை கேட்டாலும் தரேன், நம்பிக்கையோட தள்ளுங்க. ஏம்மா, அப்பா இந்த காரை யார்கிட்ட இருந்து வாங்கினாரு? அந்த காலத்துல ராபர்ட் கிளைவ்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, அவரோட பொண்ணு வைத்து பேரை வச்சிருந்த காரா இது. ஓஹோ, அப்ப சரித்திர புகழ் வாய்ந்த காரை சொல்லு. புகழோ, ராபர்ட் கிளைவ் நிம்மதியா போய் சேர்ந்துட்டா, நம்மளால அப்படி போக முடியலையே. தள்ளு. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்களா? குட் மார்னிங். நீங்க எங்க திடீர்னு மறுபடியும்? அப்பா அம்மா யாராவது? யாரும் இல்லைங்க. நீங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்க வந்தீங்களா? எதுக்குங்க மறுபடியும் மன்னிப்பு? நாம தான் ஒரு வழியா அந்யூன்யம் ஆயிட்டுமே. நான் உங்ககிட்ட இருக்க என் போட்டோ வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்க போட்டோ என்கிட்ட ஏதுங்க? நீங்க அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணலீங்க. யார் சொல்லுது? அப்பவே நான் போஸ்ட் பண்ணிட்டேங்க. நீங்க போஸ்ட் பண்ணல. நீங்க போட்டிருந்தா இந்நேரம் பாரதி ராஜா வீடு தேடி வந்திருப்பாரு. அது என்ன முகவெட்டு, என்ன தேஜஸ், இவன் இல்ல ஹீரோன்னு சொல்லி ஒரு 5 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருப்பாரு. அது இல்லைங்க. அவரு என் வீடு தேடி வரல. ஏன் நீங்க அந்த லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல போடல? இல்லைங்க, நிச்சயமா நான் போட்டேன். முதல்ல இத கீழே போடு.
ஐயோ சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க சொல்றத நான் நம்பணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். எங்க இடத்துக்கு எடுத்து தலையில வைங்க, வலதுக்கு எடுத்து மாறல வைங்க. என்ன வைக்கும்? நான் உங்க கை தான் எடுத்து வைக்க சொன்னேன். கை கொஞ்சம் கீழே வைங்க, இன்னும் கீழே. இடது பக்கம் இன்னும் கொஞ்சம். எங்க சொல்லுங்க. சத்தியமா? சத்தியமா? அந்த போட்டோ என்கிட்ட இல்ல. என்கிட்ட இருக்கு. ஆண்டி, உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னா சொல்லுங்க, உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் கோயில்ல சேர்த்துறேன். ஐயோ, வேணாம் தம்பி, வேண்டாம். போங்க தம்பி, நீங்க போங்க. கௌதம், அக்காவுக்கு மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் என்ன தெரியுமா? வாலு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சூர்யா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது என் பொண்ணு, இது என் பையன், அவர் எங்க குடும்ப நண்பர். புரியறது. ஏங்க நிக்கிறேன்? பக்கத்துல வாங்க. ஆயுஷ்மான் பவா, சுபஸ்ய சீக்கிரம். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். வேண்டாம். வேண்டாண்ணா? பசிக்கலனா பசிக்கல தான். ஜானகி, சாப்பிட்டியாமா? பசிக்கலன்னா பசிக்கலதான். கஷாயம் வேண்டாம். வேண்டாண்ணா? வேண்டாம்னா வேண்டாம் தான். ஜானகி,